நம்ம வினோத ஒவ்வொரு தடவையும் அலட்சியப்படுத்திட்டே இருக்கடா. ஆனா அந்த இன்ஜினியர் சேகர் இந்த போட்டோ காட்டி தானே நம்ம வினோத்தோட சந்தியான்னு சொன்னா. அதான் எனக்கு புரியல. சொல்றா, இதுக்காக என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில விளையாடு நீ? என்னடா பாக்குற? நீ எங்களுக்கு பெரிய மோசடி பண்ணிட்டடா. நீ சந்தியா சொல்லி ஒரு போட்டோ கொடுத்தியே, அது சந்தியாவே இல்லடா. அதை நாங்க ப்ரூவ் பண்ணட்டுமா? அதுக்கு அவசியமே இல்லை. நீங்க சொல்றது உண்மைதான். அட பாவி, ஒண்ணு போய் நம்பணுமே. சின்ன வயசுல சந்தியாவோட வினோத் எப்படி எல்லாம் பழகணும் தெரியுமா உனக்கு? அவன் மனசோட விளையாடிட்டா. ஏன்டா அப்படி பண்ண? பேசுறா. இவதான் தன்னோட சந்தியா நினைச்சு அவ பின்னாடி அலைஞ்சு எத்தனை தடவை அவமானப்பட்டிருப்பான். சொல்றா, ஏன்டா அப்படி பண்ண? இந்த சந்தியா மேல் படிப்புக்காக லண்டன் போற பிளான்ல இருந்தாங்க. வினோத் இவங்களை சந்திக்கிற வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுதான் இவங்க போட்டோவை நான் யூஸ் பண்ணேன். வினோத் சந்திப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க. என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ண? என்ன காரணத்துக்காக நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க? ஏய், வினோத்தோட காதல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் விளம்பரம் கொடுத்தோம். வினோத் தன் காதல் இழந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா வினோதையே நாம இழந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அப்படி பண்ணேன். என்ன சொல்ற நீ? ரெடியா ஆகணும். நேரா பாருக்கு போறோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், சினிமாக்கு போறோம், எங்க வேணா போலாம். கிளம்புங்கடா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? என் சந்தியா என்ன புரிஞ்சுக்கிட்டா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஏன்டா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல. ஏன்? போலீஸ்கார முன்னாடி தெரிஞ்சவன் சொன்னா அவ்வளவுதான். என்னமோ ஐ லவ் யூ சொன்ன மாதிரி சந்தோஷமா குதிக்கிற. உங்கடா ஃபூல்ஸ். இவ்வளவு நாள் அவ ஏன் என்ன புரிஞ்சுக்காத மாதிரி நடிச்சான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இது ஒரு குறும்புடா. காதல்ல ஒரு த்ரில் வேணும்னு அவ ஒரு பிளே பண்றா. நானும் அவளும் படிச்சது, பழகினது எதுவும் அவளுக்கு மறக்கல. நான் தான் அவள் விக்கிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். வேணும்னே ஒரு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கா. இட்ஸ் பியூர்லி ஹைட் அண்ட் சீக் கேம். நீ எதை வச்சு அப்படி சொல்ற? அவளுக்கு என் மேல வெறுப்பு இருந்திருந்தா போலீஸ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடம்ப அடையாளம் காட்டலாம், ஆனா உணர்வுகளை அடையாளம் காட்ட முடியாது. காதலியோட ஒரு பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்கும். அவளோட ஒரு வார்த்தைக்கு கோடி விளக்கம் இருக்கும். நீங்க காதலிச்சாதான் உங்களுக்கு இது புரியும். வினோத், எனக்கு என்னமோ நீ வீணா கற்பனை பண்றேன்னு தோணுது. இப்ப அவன் மனசுல நீ ஆத்திரப்பட்டாலும் அதான் என் கருத்து. உன்னை அலட்சியப்படுத்தின அந்த சந்தியாவை நீ மறந்துட்டு உன்னைய உயிர்க்குயிரா நேசிக்கிற அந்த பிரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. அதான் நான் எல்லாருக்கும் நல்லது. சாரிடா, ஐம் வெரி சாரி. ஏய், சந்தியாவை மறந்துருன்னு சொன்னா நான் டென்ஷன் ஆயிட்டேன்டா. ஏய் மகேஷ், என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன்டா அப்படி பேசுறான்? ஏய் வினோத், எனக்கு கூட இவன் சொல்றதுதான் சரின்னு படுதுடா. ஏண்டா உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், நான் சோர்ந்து போயிருந்தப்பெல்லாம் பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நான் சந்தோஷமா இருக்கும்போது ஏன்டா இப்படி நம்பிக்கையே இல்லாம பேசுறீங்க? என் சந்தோஷத்தையும் சோகத்தையும் சொல்றதுக்கு உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இருக்கா? ஐயோ, ஆமா அத்தை என்ன எழுதிட்டு இருக்காங்க? ஸ்ரீராம ஜெயமா? நல்லா கேட்டப்பார். ராத்திரி 11 மணிக்கு ஒரு மெகா சீரியல் வருது இல்ல, உச்சி வெயில்னு. அதுல விளம்பர இடைவேளைக்கு நடுவுல 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 4 கேள்விக்கு சரியான விடை எழுதிட்டோம். ஒரு ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜா? பரவாயில்லையே. முழுக்க கேளு. ஒரு ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடிய 1 லிட்டர் மினரல் வாட்டர் பாட்டில். மினரல் வாட்டரா? வாட்டர் கிடையாதுமா, வெறும் பாட்டில் தான். தண்ணி நம்ம புடிச்சுக்கணும். அதுவும் 1க்கு மேற்பட்டவர்கள் சரியான விடை எழுதியிருந்தா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தருக்கு மூடி இன்னொருத்தருக்கு பாட்டில். ஹலோ, டேய் நான் அண்ணன் பேசுறேன்டா. எங்க இருந்து பேசுறீங்க? என்ன கேள்விடாது, அமெரிக்கால இருந்து தான் பேசுறேன். அமெரிக்கால இருந்தா? அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே? ஏன்டா அப்படி கத்துற? அது ஒண்ணு இல்லண்ணே, அமெரிக்காவுக்கு பேசணும்னாக்க இந்த மாதிரி கத்தி பேசுவாங்க. நிறைய சினிமால பாத்திருக்கேன். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சரி வச்சிடறேன். அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரேன். பிரியாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வர 10ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயதார்த்தம் முதல்ல முடிச்சிடலாம். ஆமா, இந்த விஷயத்த வினோத் கிட்ட சொல்லிட்டீங்களா?
ஏய் அவன் ஏன் புள்ளடா, நான் கீச்ச கூட அவன் தாண்ட கோட்டை தாண்ட மாட்டானா? அந்த காலத்து எஸ்வி ரங்காராவுல இருந்து இந்த காலத்து நாசர் வரைக்கும் எல்லா அப்பாவும் இதே டயலாக் தான் விடுறீங்க. ஆனா இப்ப பசங்க கோட்டை கீழ்ச்சி ஜீன்ஸா தைச்சு போட்டுக்கிறாங்க. எதுக்கும் வினோத் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க அண்ணே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீ நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடை சீக்கிரம் பண்ணு. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. போன்ல யார் தெரியுமா? யாரு? உன்னோட பெரிய மாமா. வர 10ஆம் தேதி உனக்கும் வினோதுக்கும் நிச்சயதார்த்தம். நிஜமாவா? சத்தியமா? ஐயோ வெரி குட். இன்னொரு வீட்டுல எது நடந்தாலும் சரி, இது பாட்டுக்கு தனி சேனல், தூர்தர்ஷன் மாதிரி. இது ஒரு பே சேனல், ஒர்க் அவுட்டே ஆகாது. படிடா. டேய் என்ன ட்ரீட்னு சொல்லி கூட்டு வந்தா 2 பேரும் இப்படி உம்முன்னு வரீங்க? போங்கடா. ஓ, சந்தியாவோட அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் அந்த காம்ப்ளெக்ஸ் வாட்ச்மேன் கிட்ட இருந்து வண்டி நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு நாளைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் விசாரிச்சா அவ அட்ரஸ் கிடைச்சி போகுது. போங்கடா. உட்கார். டேய் வினோத், நான் இப்பவும் சொல்றேன், சந்தியாவை தேடுறத விட்டுறா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சும்மா அர்த்தம் இல்லாம பேசாதடா. நீ வேணாம்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லடா வினோத். ஏய், அவனை எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்கா? நீ ஏன்டா அவளை மதிக்கிற? போங்கடா. நான் எப்படி லண்டன் போயிடுவேன், சீக்கிரம் விசா வந்துடும். ஏய் சந்தியாடா. ஏய் ஏய், இப்பவே உங்க எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறேன். உங்க முன்னாடி என் சந்தியா வந்து ஐலவி சொல்றாப்ப. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. உட்கார். கையை விடுடா. போயிடலாம்டா. ஏய் விடுடா. சந்தியா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் மேல நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. ஒரே ஒரு தடவை நீ வந்து நீதான் என் சந்தியாங்கிறத சொல்லிட்டு வந்துறேன். வா. ஏய், இனிமே நீ எங்க கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கோ. ஸ்டாப் இட். இவன் தான் அர்த்தம் இல்லாம மறுபடியும் தொந்தரவு பண்றானா? நீ என்ன டார்ச்சர் பண்ணாத. இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது பாரு, உன்னை கடைசி தடவை வார்ன் பண்றேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணனா என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். எல்லாரும் பாக்குறாங்க சந்தியா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு தெரியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சந்தியா இப்படி பேசுற. நீ நானும் ஒன்னா படிச்சோமே, உயிருக்கு உயிரை பழகணுமே, எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? இதாச்சும் கனவு கண்டியா? இது பாரு, நீ வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ நீ போலீஸ்ல தெரிஞ்சவன்னு ஏன் சந்தியா சொன்ன? அப்படி நான் அன்னைக்கு சொன்னேனா உன்னை ஈவ் டீசிங் கேஸ்ல உள்ள தள்ளிருப்பான். எஸ் மேடம், எனி ப்ராப்ளம்? ஆமா சார், அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ஹலோ, வெளிய போங்க. சார் இல்ல சார், அவன் என் லவர் சார். வேணும்னே விளையாட்டு உனக்கு பண்றான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற லவர்ங்கற? சந்தியா வெளிய போங்கன்னு சொல்றேன். ப்ளீஸ் மரியாதை வெளிய போடுங்க. இல்ல போலீஸ் சொல்றேன். செக்யூரிட்டி வெளிய அனுப்பி அவங்க. சந்தியா வாங்க சார். சந்தியா சொல்லு சந்தியா. வெளிய போங்க சார், விளையாடி போங்க சந்தியா. சந்தியா சொல்லு. சந்தியா ப்ளீஸ் சந்தியா சொல்லு சந்தியா. வேண்டாம், நாங்க எவ்வளவு தூரம் தடுத்தோம் கேட்டியா நீ? எதுக்குடா அப்படி கண்டவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிற? ஏய், உன் தகுதி என்னடா? இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திட்டாலேடா. ச்சே, போதும்டா. இதுக்கப்புறமா அவளே நீ மனசுல நினைச்சிட்டு இருந்தீனா உன்ன மாடி மடைய இந்த உலகத்திலேயே கிடையாதுடா. மறந்துடா, எல்லாத்தையும் மறந்துடு. ஹலோ. டேய் வினோத், நான் டாடி பேசுறேன்டா. ஒண்ணும் இல்ல, அடுத்த வாரம் நான் இந்தியாவுக்கு வரேன். வர 10ஆம் தேதி உனக்கு பிரியாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். அப்பா என்ன சொல்றீங்க? டீட்டெயிலா உங்க சித்தப்பாட்ட சொல்லியிருக்கேன். அவட்ட கேட்டு தெரிஞ்சு. ஓகே. ஹலோ ஹலோ. என்னடா வினோத்? அப்பாடா, அடுத்த வாரம் வராராம். வர 10ஆம் தேதி எனக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். நிச்சயதார்த்தமா? வேற வழியில வினோத், நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க. பிரச்சனை நம்ம கையை மீறி போயிடுச்சுடா. ஆமாண்டா, நீ அவளை உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ உன்ன அப்படி நினைக்கலையே. அவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் அவளை நினைச்சிட்டேன். மூச்சு நின்னு போயிடுச்சுங்கிறதுக்காக காத்து நின்னு போயிடுறது இல்ல. அவளோட நினைப்பு எப்பவோ என் மனசுல பதிஞ்சிருச்சு. இனிமே என் உயிர் போனாதான் அவளோட நினைப்பு அழியும். எப்போ அவன் இந்த அளவுக்கு பேசிட்டானோ அப்பவே அவன் மனசை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. இனியும் மௌனமா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. சொல்லிடலாம், எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடலாம். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற? இவ்வளவு நாளா எதுக்கு அவன்கிட்ட உண்மையை மறைச்சோம்? அவன் தாங்கிக்க மாட்டான் தானே? இப்ப மட்டும் எப்படா சொல்றது? இல்ல மகேஷ், ஆதி சொல்றதுதான் கரெக்ட். இனிமே யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. உண்மை ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா முடிவு நல்லதா இருக்கும். நான் ஆரம்பிச்சு வச்ச நாடகத்தை நானே முடிச்சு வச்சிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சந்தியாவை பார்க்கணும்.
யாரு? என்ன வேணும்? நேத்து ரெஸ்டாரண்ட்ல நடந்த பிரச்சனைக்காக சாரி கேட்க வந்திருக்கோம். ஓஹோ, அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா நீங்க? இப்ப என்ன ஹீரோ உங்களை தூது விட்டுருக்காரா? அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி அவன் மேல கோவப்பட மாட்டீங்க சந்தியா. அவன் 9 வயசுல தன்னோட படிச்ச சந்தியாங்கிற பொண்ணோட ரொம்ப பிரியமா பழகினான். ஆனா கொஞ்ச நாள்லயே அவளை விட்டு பிரிஞ்சுட்டான். ஆனா இன்னைக்கும் அவளை மனசுல நினைச்சு உருகிட்டு இருக்கான். அவன் நேசிக்கிற சந்தியா நீங்க நினைச்சுதாங்க உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவர் நினைக்கிற பொண்ணு நான் இல்லங்க. அது எங்களுக்கு தெரியுங்க, ஆனா அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல, அப்ப நீங்க போய் சொல்லக்கூடாதா? அவனோட சந்தியா நீங்க தான் அவனை நம்ப வச்சதே நான் தாங்க. என்ன சொல்றீங்க? அவன் தன் சந்தியாவோட 9 வயசு போட்டோவை பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தான். அதை பார்த்துட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க சந்தியா, உங்க போட்டோவை நான் பயன்படுத்தினது தப்பு தான். எதுக்காக என் போட்டோவை யூஸ் பண்ணணும்? இவங்க 2 பேரும் விக்கிக்கு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட். எஸ், விக்கியும் சந்தியாவும் படிச்ச அதே கான்வென்ட்ல தான் நானும் படிச்சேன். என் முழு பேர் குணசேகர். ஆனா குணாவா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் பாசமா பழகினத பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்சவன் நான். அப்புறம் எல்லாரும் வெவ்வேறு திசையில பிரிஞ்சிட்டோம். பேப்பர்ல விளம்பரம் பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசு நட்பு அவன் மனசுல காதலா மாறிட்டதை தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இன்னுமா அந்த சந்தியாவை மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு கிண்டல் பண்ணி பார்த்தேன். அப்புறம் யோசிச்சேன், என்னோட சென்டர்ல ஒரு பயோடேட்டாவை நீட்டா கம்ப்யூட்டர்ல பிரசன்ட் பண்ணி தரதுக்காக உங்க போட்டோவை நீங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்க. அப்பதான் தெரிஞ்சது நீங்க லண்டன் போற விஷயம். உங்க பேர் சந்தியாவா இருந்ததாலையும் உங்க வயசும் கரெக்டா இருந்ததாலையும் உங்க போட்டோவை நானே கம்ப்யூட்டர்ல உருவாக்குனதா நாடகம் ஆடிட்டேன். உங்க ஃப்ரெண்ட் உணர்வுகளோட அநியாயமா விளையாடிட்டீங்களே. சரி, அந்த நெஜ சந்தியா இப்ப எங்க இருக்கா? அட்லீஸ்ட் அதையாவது அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே? முடியாதுங்க. அத சொன்னா அவனால தாங்க முடியாது. அடுத்த நிமிஷமே அவன் செத்துருவான். ஏன்? ஏன்னா அந்த சந்தியா இப்ப உயிரோட இல்ல. பாட்டி இறந்ததும் பக்கத்து ஊர்ல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல தங்கியிருந்தா சந்தியா. அடுத்த மாசமே டைஃபாய்ட் ஜுரம் வந்து அவ இறந்து போயிட்டான். அவதான் உயிர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவங்கிட்ட அவ உயிரோட இல்லங்கிற விஷயத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க மனசு வச்சா எங்க ஃப்ரெண்ட் வாழ வைக்க முடியும். அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை தான் தன்னோட சந்தியாவை நினைச்சு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இதை என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்ல. இப்படி அன்புக்கு ஏங்குற ஒருத்தனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நீங்க ஏன் அவனோட சந்தியாவா மாறக்கூடாது? நீங்க ஏன் அவனோட புனிதமான காதலை ஏத்துக்க கூடாது? அவசரப்பட்டு எதுவும் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது என்னோட விசிட்டிங் கார்டு. 2 நாள்ல உங்களோட முடிவை சொல்லுங்க. ப்ளீஸ், நாங்க வரோம். வாங்கடா. ப்ளீஸ். சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட சந்தியா? உனக்கும் அத்தை பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அது தன்னால நடக்கும். இந்த கோயிலோட விசேஷமே இங்க வரவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுங்கிறதா. நான் உனக்காக தான் வேண்டிக்கிட்டேன் சந்தியா. என்ன முடிவு எடுக்க போற? என்னால எந்த முடிவு எடுக்க முடியல பிரியா. ஒரே குழப்பமா இருக்கு. இன்னும் என்ன குழப்பம்? சந்தியா தான் வாழ்க்கையான கனவோடு வாழ்ந்துட்டு இருக்க. அவனுக்கு அந்த பொண்ணு உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே செத்துருவா சந்தியா. கட்லெட் சமோசா மாதிரி இன்னைக்கு காதல் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. நேத்து பார்த்து இன்னைக்கு காதலிச்சு நாளைக்கு பிரிஞ்சிடுறாங்க. ஆனா சின்ன வயசுல மனசுல பதிஞ்ச பிரியத்தை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றியே, அவன் மேல உனக்கு மரியாதை ஏற்படல? உன் சந்தியா நான் தானே